ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நீங்கள் டெய்லி பேஸில் எடுத்துக்கிற உணவுகளில் எந்தெந்த உணவுகளில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது, நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது எடுத்துக்கிற உணவுகளில் வந்து எந்த உணவுகளில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரியாமல் எத்தனை நாள் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எடுத்துக்கிற உணவில் எவ்வளோ கேலரி இருக்குது, உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். எங்களோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி பேஸில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்ற எந்தெந்த உணவில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிற டீ, காஃபி, பால் இதில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் காஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 104 கேலரி இருக்குது. ஒரு கப் டீ எடுக்கும் பொழுது 72 கேலரி இதில் இருக்குது. ஒரு கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 130 கேலரி வந்து இதில் இருக்குது. இதில் கால்சியம் 0.24 கிராம் இருக்கு. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக 4 இட்லி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 260 கேலரி இருக்குது. 2 தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா 216 கேலரி இருக்குது. இல்லை ஒரு மசால் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் 212 கேலரி இருக்குது. 100 கிராம் பொங்கல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 135 கேலரி இருக்குது. அதில் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 4.1 இருக்கு. 2 பூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 136 கேலரி இருக்குது. இதில் 8.4 கிராம் ஃபேட் வந்து இருக்குது. 100 கிராம் அரிசி சாதம் எடுத்தீங்கன்னா அதில் 118 கேலரி இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் 268 கிராம் இருக்கு. இந்த மாதிரி உணவுலாம் நம்ம மார்னிங்ல வந்து டெய்லி பேஸில் எடுத்துக்கிற உணவு. இதில் எந்தெந்த உணவுல வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மதியத்தில் எடுத்துக்கிற உணவுல வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 100 கிராம் சாம்பார் சாதம் எடுக்கும்பொழுது அதில் 84 கேலரி இருக்குது. 15.7 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. 100 கிராம் தயிர் சாதம் எடுக்கும்பொழுது அதில் 87 கேலரி இருக்குது. 13.2 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. சக்கரை பொங்கல் 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 244 கேலரி இருக்குது. இதில் 43.7 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. 2 சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் 193 கேலரி இருக்குது. அதில் 30.8 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஒரு பரோட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 304 கேலரி இருக்குது. இதுல 27.3 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. 100 கிராம் கேழ்வரகு புட்டு எடுத்தீங்கன்னா அதுல 289 கேலரி இருக்குது. இதுல 57.7 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. நம்ம இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் பொழுது இது கூட ஏதாவது ஒரு நான்வெஜ் ஃபுட் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நான்வெஜ் எடுத்துப்பீங்க. இப்போ 100 கிராம் கறி வறுவல்ல 239 கேலரி இருக்குது. 100 கிராம் மீன் வறுவல்ல 220 கேலரி இருக்குது. நம்ம ஒரு ஆம்லேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல 77 கேலரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிடுவேன் சார், எனக்கு வந்து பிஸ்கட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 பிஸ்கட்டாவது சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு 4 பிஸ்கட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 170 கேலரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற உணவில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது இதில் எந்தெந்த உணவு வந்து ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரீங்க, உங்களோட வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா இதில் நீங்கள் எந்த உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க, எந்த உணவில் வந்து கேலரி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக வந்து லாஸ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.